ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது ஓப்போ A15. இது வந்து ஃபுல் டெட்டு. இது எப்படி ரெடி பார்க்கலான்னு பார்க்கலாம். ஓகேங்க, இது சார்ஜர் இன்செர்ட் பண்ணால் என்ன வழி வருதுன்னு பார்க்கலாம். சார்ஜர் இன்செர்ட் பண்ணால் 0.4 தான் வருது. ஓகேங்க, இப்போ நம்ம டயட் மோட் வச்சு செக் பண்ணி டயட் மோடுக்கு ஃபஸ்ட்டு பேட்டரி கனெக்டரை செக் பண்ணிக்கலாம். பேட்டரி கனெக்டர் ஓகே, ஒரு பக்கம் ரீடிங் 550 வருது. இது ஓகே, நார்மல் ரீடிங் தான். இன்னொரு பக்கம் ஓஏன்னு வருது. ஓகே, இதுவும் நார்மல் ரீடிங் தான். ரீடிங்காக பேட்டரி கனெக்டரை பொறுத்த வரைக்கும் அடுத்து விபிஹெச் எங்கே பார்க்கலாம். காயில் லைட்டாக உடைச்சிருக்கு, அதனால் ஒன்றும் ஃபால்ட் இருக்காது. இருந்தாலும் செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இதெல்லாம் ரீடிங் ஓகே தான். பூட் கெப்பாசிட்டர் இதெல்லாம் ரீடிங் ஃபுல்லாக வாட்டி செக் பண்ணிக்கலாம். ஏன்னா எந்த இடத்துக்கு வேணாலும் ஃபால்ட் இருக்கலாம். ஏன்னா சார்ஜிங்கை பொறுத்த வரைக்கும் பிரச்சனை இருக்காது. ஏன்னா சார்ஜிங் இன்புட் ஆகுது. ஓகேங்களா, இங்கே இது ஓகே, விபிஹெச் ஷார்ட் தான் அது. ஓகேங்களா, விபிஹெச் இதை பாருங்கள், ஃபுல் ஷார்ட் காட்டுது. விபிஹெச் ஷார்ட் தான். ஓகேங்களா, இப்போ இது ஷார்ட் வந்து நம்ம விபிஹெச் ஷார்ட்னா பவர் வைஸும் ஷார்ட்டாக தான் இருக்கும். ஓகேங்களா, இப்போ இங்கே செக் பண்ணாலும் தெரியும். விபிஹெச் ஷார்ட் தான் இது. ஓகேங்களா, இப்போ விபிஹெச் ஷார்ட்டை எப்படி ரெடி பண்ணலாம்னு பார்க்கலாம். பாருங்க, ஃபுல் ஷார்ட் ஆகுது. ஓகேங்களா, ஃபுல் ஷார்ட் விபிஹெச் ஷார்ட் தான். ஓகேங்களா, இப்போ நம்ம இதை இன்ஜெக்ட் பண்ணி எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ இது விபிஹெச்சில் இது பண்ணிக்கலாம். ஓகேங்களா, தெர்மல் கேம் அவுட் பண்ணிக்கலாம். ஏன்னா விபிஹெச் ஃபுல்லாக ஷார்ட் ஆகும்போது நம்ம ரெடி பண்ணாதது கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். அதனால் நமக்கு ஃபஸ்ட்டு இன்ஜெக்ட் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா, எங்கே ஃபால்ட்டுன்னு இன்ஜெக்ட் பண்ணாலே மேக்ஸிமம் தெரிஞ்சிடும். ஒரு செகண்ட், விபிஹெச் லைட்டாக ஹீட் ஷார்ட் இதாகிடுச்சு. பார்த்தாச்சு. செக் பண்ணி பார்க்கலாம் இந்த பக்கம் ஏதாவது ஹீட் ஆகலான்னு. ஓகே, இந்த ஒரு கெப்பாசிட்டர் ஹீட் ஆகுது பாருங்கள். இந்த கெப்பாசிட்டர் தான் பிரச்சனை. ஓகேங்களா, இந்த கெப்பாசிட்டர் இப்போ அந்த கெப்பாசிட்டரை எடுத்துகிட்டு செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ சார்ட்டிங் எடுத்துகிட்டு அந்த கெப்பாசிட்டர் ரிமூவ் பண்ணிட்டு செக் பண்ணலாம். ஓகேங்களா, இந்த கெப்பாசிட்டர் தான். ஓகே, இந்த கெப்பாசிட்டர் எடுத்துகிட்டு இப்போ விபிஹெச்சில் செக் பண்ணலாம். என்ன வோல்டேஜ் வருதுன்னு சொல்லிட்டு இன்னும் டயோடு வேல்யூ வருது. டயோடு வேல்யூ செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இப்போ 395 காட்டுது. ஓகேங்களா, இப்போ கண்டிப்பாக செட்டு ஆன் ஆகும். ஏன்னா விபிஹெச் லைனுங்க ஷார்ட்டு, அதனால தான் நமக்கு அந்த பிரச்சனை இருந்தது. இப்போ இந்த எடுத்த கெப்பாசிட்டரை நம்ம ஏதாவது ஒரு கெப்பாசிட்டர் இங்கே வச்சு தான் ஆகணும். இது எத்தனை நானோ ஃபாரட்னு நமக்கு தெரியாது. ஜஸ்ட்டு இது எம்டிகே சீரீஸ் தான். எம்டிகே சீரீஸு ஓகேங்க,
வச்ச வீடியோ தான் இது. அதுக்கு தகுந்த மாதிரி மேக்ஸிமம் 9A அடுத்து 10C அந்த மாதிரி சீரீஸில் இருக்கிறத எடுத்து வைக்கலாம். ஓகேங்க, இதோ இருக்கு பாருங்க. இது மேக்ஸிமம் நம்ம சிப் செட்டை கனெக்ட் பண்ணி தான் நம்ம போர்டே ரெடி பண்ணணும். நம்ம வந்து நீங்கள் ஐசி நம்பர் வச்சு போர்டு ரெடி பண்ணிங்கன்னா சிப் செட்டு என்னென்ன இருக்கோ அந்த சிப் செட்டுக்கு தகுந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த கமெண்ட்ஸ் கிடைக்கும். அதுக்கு இது ரைட்டாக இது பண்ணிவிட்டு ஏன்னா கெப்பாசிட்டரை நம்ம வைக்காமக்கும் விடலாம், இருந்தாலும் அந்த ஃபில்ட்ரேஷன் ஆகாது. ஃபில்ட்ரேஷன் ஆகுதுன்னா என்ன ஆகுனா நீங்கள் வைக்க ஸ்பேக் வந்து உடனே டேமேஜ், அதாவது ஐசியே டேமேஜ் ஆகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. அப்போ நம்ம ஒரு இப்போ இது 2 நிமிஷம் வேலை தான், இதை நம்ம வைக்காமல் விட்டால் நமக்கு நிறைய வேலை திருப்பியும் கஸ்டமர் எடுத்துகிட்டு போவாங்க, திருப்பியும் ரிட்டன் வரும். அதெல்லாம் நம்ம இது பண்ணதுக்கு தான். இப்போ இந்த இடத்துல நான் ப்ரோயரும் யூஸ் பண்ணலாம். ப்ரோயர் யூஸ் பண்ணால் அடிப்பக்கம் CPU இருக்குது. ஓகேங்க, அதனால தான் நான் ஷார்ட்கட் வச்சு யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். இப்போ ஏன்னா ப்ரோயர் யூஸ் பண்ணும்போது நம்ம பின்னாடி பேக் சைடு கண்டிப்பாக ஹீட்டிங் போகும்போது என்ன ஆகுனா எக்ஸ்ட்ரா நமக்கு இதுதான் எக்ஸ்ட்ரா வேலை தான் வைக்கும். அதனால் நம்ம வந்து மேக்ஸிமம் நான் அதனால தான் ஷார்ட்கட் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஓகேங்க, நான் இப்போ க்ளீன் பண்ணிவிட்டு இன்னொரு வாட்டியும் நம்ம VPHல செக் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்க, ஓகே VPH செக் பண்ணிக்கலாம். டயர்டு வரைக்கும் கரெக்டாக VPHக்கு டயர்டு வரைக்கும் கரெக்டாக வருது. இது VPH லைன் ஷார்ட்டு. ஓகேங்க, ஷார்ட்டு இப்போ ரிமூவ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம போட்டு செக் பண்ணி பார்த்தாக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக ஆன் ஆகிடும். ஏன்னா VPH லைன் ஷார்ட்டு தான் கண்டிப்பாக நம்ம ரெடி ஆகிடுச்சு. கரெக்டாக தான் இது பண்ணி வச்சுருக்கோம். இது VPH லைன் ஷார்ட்டு. ஓகேங்க, போட்டு ஆன் பண்ணி